இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு கார்ன் பன்னீர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். கார்ன் பன்னீரை வச்சு ஒரு கிரேவி. சூப்பர். ஸோ கார்ன் பன்னீர் வச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? இது வந்து பன்னீர் கார்ன் கிரேவி. ஓகே, பன்னீர் கார்ன் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், ஸ்வீட் கார்ன், குடைமிளகாய், எண்ணெய், தக்காளி விழுது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், சோம்பு, கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உப்பு, தயிர், மிளகாய் தூள், தனியா தூள், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்னையும் பன்னீரையும் கொஞ்சம் வதக்க போறோம். இதுவா இதுல பண்ணிடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இந்த கார்னையும் பன்னீரையும் குடமிளகாவையும் லைட்டா வதக்க போறோம். எண்ணெய்னா எந்த எண்ணெய் இருக்கணும்? எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா சமையலுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல உங்களுக்கு பட்டர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்க பண்றதா இருந்தாலும் ஓகே. இல்ல ஆயிலும் வந்து நீங்க டெய்லியும் சமைக்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்ன் குடமிளகாய் போட்டுடலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால குடமிளகாய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கிட்டு இது கூட ஸ்வீட் கார்னையும் வெட்டி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்க்க போறோம். ஓகே. குடமிளகாய் வந்து நம்ம இப்படிதான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணுமா இல்ல நீட் வாக்கில் எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம்? இல்ல இது வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இல்லனா உங்களுக்கு கியூபா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இது ஒரு சைட் டிஷ்ஷா? ஒரு சைட் டிஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளவு குவாண்டிட்டி எப்படி பிரிக்கணும்? நம்ம 200 கிராம் பன்னீர் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டுமே சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா வதங்கி இருக்கு. இந்த ஒரு சவுண்ட் வருதுல்ல, இப்போ நம்ம அந்த பன்னீரையும் சேர்த்துலாம். இதே நம்ம குட்டி குட்டியா கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். லைட்டா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இதுல உப்பு மசாலா எதுவும் கிடையாது? இல்ல, இப்போதைக்கு இதுல ஒன்றும் வேணாம். ஓகே. காரம் நிறைய சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா இதுலயும் லைட்டா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு எதுவுமே போடாம வெறும்னே ராவா, அது குடமிளகாயா இருக்கட்டும், கார்னா இருக்கட்டும், பன்னீர் மூணுத்தையும் வெறும் எண்ணெயில போட்டு மட்டும் நம்ம வந்து வதக்குறோம். மற்றபடி இதுல உப்போ மசாலாவும் வந்து போடலை. ஸோ கார்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே வந்துட்டு இருக்குது. இதுவுமே லைட்டா கலர் மாறின உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுல வந்து நம்ம தக்காளி விழுது வச்சிருக்கிறோம். வெங்காயம் சேர்க்கல. வெங்காயம் அப்படி உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்க அதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து வெங்காயத்துக்கு பதில் நம்ம வந்து தக்காளி மட்டும் விழுதா எடுத்து வச்சு பண்ணியிருக்கிறோம். இஃப் இன் கேஸ் வெங்காயம் வேணா அதையும் வந்து வதக்கிட்டு விழுதா எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லையா? இல்ல, சும்மா லைட்டா ஒரு உடையாம இருக்கிறதுக்காக நம்ம வதக்கினா போதும். ரொம்ப கலர் மாறணும்லாம் இல்ல. இப்போ எடுத்து வச்சிடலாம். அந்த குடைமிளகாயுடைய பச்சை வாசனை அதெல்லாம் போற அளவுக்கு இப்போ வந்து நம்ம வதக்கி இருக்கிறோம். அண்ட் அதோடு சேர்ந்து கார்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு அந்த கலர்ல இருந்து கிளாஸியா அப்படியே வரும். ஃபுல்லாக அது குக் ஆகிட்டு வர்றது அந்த ஸ்மெல் ஃப்ளேவர். அண்ட் பன்னீர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக டாஸ் பண்ணோம்னா அது பிரியாமல் இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ இப்போ இதில் அதே வானலியில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, ஓகே, தாளிசம்க்கு. ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை. ஸோ கரம் மசாலா பொருட்கள் வந்து போட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, அப்புறமா அன்னாசி பூ, கொஞ்சமா சோம்பு. ஓகே. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வேற அந்த கார்னும் குடமிளகாயோடைய ஸ்மெல்லே எண்ணெய் காயும் போது இன்னும் அந்த தாளிசமோட சேர்ந்து வருது. தாளிசம் கரம் மசாலா ஸ்மெல்லோட இதுவும் வர்றது சூப்பரா இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தலாம்.
ஓகே. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி விழுத சேர்க்க போறோம். ஓகே. எண்ணெய் நல்லா சூடா இருக்கறதுனால கம கம கமன்னு தான் ஸ்மெல் வந்துட்டு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கனால போட்ட உடனே அப்படி ஒரு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி விழுதையும் சேர்த்தலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க வெங்காயம் ஆட் பண்றதா இருந்தீங்கன்னா நம்ம வதக்கி எடுத்துட்டோம் பாத்தீங்களா, லைட்டா கொஞ்சம் கார்னு, குடைமிளகாய், பன்னீர் அது எடுத்ததுக்கு அப்புறமாவே வெங்காயத்தை மட்டும் நீங்க வதக்கிட்டு அதை அரைச்சு கூட இப்ப இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் விழுது போட்டுட்டு அதுக்கு தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணி நல்லா பொரியிற மாதிரி வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வந்து லைட்டா வதக்குனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதனால நல்லா பொரியிற மாதிரி வதக்குனாதான் இந்த டிஷ்ஷுக்கு அது நல்லா இருக்கும். இப்ப இது நல்லா கொஞ்சம் கட்டியாகும் போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ வெங்காயம் இல்லாம இப்போ வந்து வெறும் தக்காளி விழுதை வச்சு மட்டும் தான் செய்யறோம். தக்காளி விழுதை வந்து நம்ம அரைச்சு தக்காளியை வந்து அரைச்சு விழுதாதான் ஊத்தி இருக்கிறோம். அது அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு அதுக்கான வதங்களுக்கான டைம் வந்து கொடுத்துடுவோம். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த தயிரையும் முந்திரியையும் நல்லா விழுதா சேர்த்து அரைக்கணும். யூஸ்வலா பால்ல வந்து முந்திரியை போட்டு அரைப்பாங்க. ஆனா இதுல வந்து இப்ப நம்ம தயிரும் முந்திரியும் மிக்ஸ் பண்ணி அரைக்க போறோம். இது என்ன தயிர்? புளிச்ச தயிரா? இல்ல புளிக்க கூடாது. புளிப்பு இல்லாத தயிர், கெட்டியான தயிர். ஓகே. ஸோ புளிப்பு இல்லாத கெட்டியான தயிரோட முந்திரியை வந்து அரைச்சு கொண்டு வந்துடும் விழுதா. அண்ட் அதுக்குள்ள இந்த தக்காளி வந்து வதங்கி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். தயிரும் முந்திரியும் வந்து அரைச்சு விழுதா எடுத்துக்கிறோம் சொல்லியிருந்தோம். அரைச்சு இப்போ விழுதா எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இதுதான் இதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி விழுதை வந்து மசாலால போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் நல்லா வதங்கிட்டு இப்போ நல்லா பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதுல. ஓகே. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியா தூள். ஓகே. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு சேர்க்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும். ஏன்னா இதுல வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலன்றனால இது மட்டும்தான். இப்போ தேவையான அளவு உப்பு, இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச அந்த தயிர் விழுது இதோட ஒண்ணா சேர்க்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு ஸோ இதை போட்டு அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தது வந்து இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா இதுல கொஞ்சம் அது ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணியா இப்பவே தண்ணியா? இல்ல ஊத்துனதுக்கு அப்புறமா. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து அரைச்ச விழுது இதோட ஒண்ணா சேர்க்கணும். அதாவது கெட்டி தயிர், புளிக்காத தயிரோட முந்திரிய போட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துருக்கிறோம். அதுதான் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா சிம்ல வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தயிர் எப்பவுமே சேர்க்கும் போது நல்லா அடிச்சு சேர்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா லிக்விடா இருக்கும். இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா கட்டி கட்டியா வந்த மாதிரி இருக்கும். போதும், வேணா போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு வந்து நல்லா புளிப்பில்லாத தயிர் எடுத்தாதான் நல்லா வரும். இல்லைன்னா புளிச்ச ஸ்மெல் வந்துடும். ஆமா. அதனால புளிப்பில்லாத தயிரா எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாதான், கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் முந்திரி போட்டிருக்கோம்ல, அதனால திக்காகும்ல. கொஞ்ச நேரத்துல திக்காயிரும். திக்காகுது. இனி கொஞ்சம் கட்டியாகும் போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற பன்னீர் இதுல சேர்க்கணும். சேர்த்துட்டோம்னா அவ்வளவுதானா? சேர்த்துட்டு கசூரி மேத்தி போட்டு இறக்க வேண்டியதான். ஓகே. திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கான கிரீமி லுக்ல இருக்குது. முந்திரி உங்களுக்கு வந்து இது ஒயிட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் ஸ்கிப் பண்ணிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஒயிட் கலர்ல கிரேவி மாதிரி வரும். இதே இதுல நீங்க மிளகாய் தூளை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒயிட் கிரேவி மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகாய் தூளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அது பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது ஓகேவா? இப்போ இந்த காய்கறிகள் போட்டு அதோட சேர்ந்து கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். ஆனா இப்போ நம்ம காய் லைட்டா தான் சாட்டே பண்ணிருக்கிறோம்ல, இதுல கொஞ்சம் கொதிக்க வைக்கணும்ல. இது அப்படியே சேர்த்துடலாமா? ஸோ பன்னீர், குடைமிளகாய், கார்ன் இது தனியாக வதக்கி எடுத்திருந்தோம். அதை இப்போ கிரேவி நல்லா கொஞ்சம் திக்கனாகி எண்ணெய் விட ஆரம்பிக்கிற சமயத்தில் இப்போது அதையும் இதில் போட்டு இந்த கிரேவியோடு சேர்த்து இந்த பன்னீர், கார்னு, குடைமிளகாயில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் அதில் இறங்குற விதத்தில் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு, இன்னும் கொஞ்சம் இதை தண்ணி விடணுமா? இல்லை இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஏன்னா எல்லாமே மூணுமே வந்து ஈஸியாக குக் ஆகுறது தான். அதனால கேப்சிகம், குடமிளகாவுமே நீங்கள் ரொம்ப வேகணும்லாம் இல்லை. அதனால லைட்டாக இதில் குக் ஆனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற கூடாது. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு லைட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் சேர்க்கணும். இது மூடலாமா? மூட வேண்டாம், கொஞ்சம் திறந்து இருக்கட்டும். ஓகே, மூட வேண்டாம். மூட வேண்டாம், மூடனா ரொம்ப கட்டியாயிரும். அண்ட் இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ திக்கன் ஆயிடுச்சு, நல்லா திக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுறீங்களா? வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடைமிளகாய் நல்லா வதங்கும் போது ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து தனியா வச்சிருங்க. அதே வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சமா தயிர்ல முந்திரி சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி விழுது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தயிர் விழுதை இதோட ஒன்னா சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற பன்னீர் மசாலாவை இதோட ஒன்னா சேர்த்து கொஞ்சமா கசூரி மேத்தி, கரம் மசாலா சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் கார்ன் கிரேவி தயார்.